ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, பௌர்ணமி. இன்றைய நாள் மிக மிக ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் அனைவருக்கும் இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 12 ராசிகளுக்கும் முக்கியமாக என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுமே பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ஆவணி அவிட்டமான இன்றைய நாளில் வேதங்களுக்கு வணக்கங்களை சொல்லி ஆவணி அவிட்டம் கொண்டாடக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய பரிபூரணமான வாழ்த்துக்கள். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன், அதாவது இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். ஒரு கிரகண தோஷமாக இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு தான் பரிபூரணமான சந்திர கிரகணம். இன்னைக்கு அந்த சந்திரனுடைய நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மகரத்துல இருந்து பின்னாடி கும்பத்துக்கு போறார். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு 10-11 இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு நிறைய ஒரு மன சந்தோஷத்தையும் நிறைய லாபத்தையும் கொடுப்பார். இருந்த போதிலும் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம், சூரியன் கேத்துவுடன் சஞ்சாரம், செவ்வாய் 3ஆம் இடத்தில், புதன் வீட்டில் இருக்காரு. அதனால சூரியன் புதன் கேத்து இருக்கிறதுனால குருவாரமான இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் குறிப்பாக பச்சை கொண்டை கடலை, அதாவது தண்ணியில ஊற வைக்காம அந்த சின்னதா கருப்பா இருக்கும் இல்லையா, அது இன்னைக்கு ஏதாவது ஒரு கோவில்ல தானமா கொடுங்க. 100 கிராம் கூட வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. பசுமாட்டுக்கு கூட கொடுக்கலாம். கொண்டக்கடலை தானம் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த கிரக தோஷங்களை நீக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்ப விஷயமான சுப செய்திகள் இன்று சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் மகரத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 10ஆம் இடமான பாக்யம் 10 2 இடத்துலயுமே இருக்கார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர்வான ஒரு நாள். இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட பெருமாளை இன்று வணங்கணும். கோவிலுக்கு நீங்க ஏதாவது ஒரு விதத்துல ஒரு தானம் கொடுக்கலாம். பச்சரிசி, வெல்லம், இந்த மாதிரி ஏதாவது தானியங்கள் தானமாக கொடுக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன பிரச்சனைகளை வேலை இடத்தில் அவ்வப்போது கொடுத்து வருவார். இதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ராகு மற்றும் கேத்துவுக்கான தோஷ நிவர்த்தியை அரிசி, வெல்லம் போன்ற பொருட்களை கோவில்களுக்கு கொடுப்பதனால் மன அமைதியும் ஆரோக்கியமும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் அது 9ஆம் இடத்திற்கு சந்திரன் மாறுகிறார். பாக்கியத்தில் சந்திரன் ராகு இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனையை இன்று செய்வது மிக மிக அவசியம். இந்த குலதெய்வ பிரார்த்தனையினால் உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார பற்றாக்குறைகள் நீங்கும். எதிர்பாராமல் இன்றைய நாளில் உங்களுக்கு பணவரவு சேரும். மனதிற்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அது மாலை நேரத்தில் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவான் ராசியிலேயும் 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு வெகு நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். குருவாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி நவகிரகங்களுக்கும் இன்றைய நாளில் நவ தானியங்களை நீங்கள் பசுமாட்டிற்கு தானமாக உணவாக கொடுப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் மனக்குறைகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். கிரகண தோஷமாக இருப்பதனால் சிம்மராசி நேயர்கள் இன்று நவ தானியங்களையும் தானமாக பசுமாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம்.
மேலும் இன்று பச்சை அரிசி, வெல்லம், நெய் போன்ற பொருட்கள் சிவன் ஆலயத்தில் நீங்கள் கோவிலுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு குபேர யோகத்தை கொடுப்பார். இன்று கன்னிராசி அன்பர்கள் குபேர பூஜை செய்வது மனதிற்கு ஒரு நல்ல தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுக்கு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் முன்னேற்றங்கள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனைகள் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல மாதமாக இருந்து வந்த ஒரு பொருளாதார நெருக்கடிகள் தீரும். நண்பர்களால் ஏமாந்தவர்கள் நண்பர்கள் மூலமாக வந்திருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நவகிரக வழிபாடுகள் செய்து பைரவருக்கு இன்று தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. 4ஆம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் பைரவ வழிபாடை இன்று செய்ய பௌர்ணமி திதியில் சத்ருக்களினுடைய எதிர்ப்பு இருக்காது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு பல மன போராட்டங்கள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்கலாம். ஆகையினால் கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அவர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. பொருளாதாரத்தில் கவனம் தேவை. இன்று குருவாரம் பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நல்ல நாளில் தனுசு ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் மேற்கொள்வது சிறப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. பல மாதமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள், அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். குபேரனை இன்றைய நாளில் நீங்கள் வழங்கலாம். லக்ஷ்மி குபேரருக்கு இன்று பூஜைகள் செய்து இந்த பௌர்ணமி திதியில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் தீரும். சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம், சூரியன் கேதுவுடன் சஞ்சாரம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று பௌர்ணமி திதியில் குருவாரத்தில் சிவன் ஆலயத்தில் அம்மன் சன்னதியில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்று விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்வது விசேஷம். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதமாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும். 5ஆம் இடத்தில் குரு உச்சபலம் பெற்றிருப்பதனால் இன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து குலதெய்வத்திற்கு அதை அன்னதானமாக கொடுத்தால் கிரக தோஷங்கள் விலகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சந்திர கிரகண தோஷத்தை தருகின்ற இன்றைய கிரக நிலைக்கு என்ன பரிகாரம்? பெஸ்ட் நவகிரகங்களுக்கு வலம் வருவது, ஒரு 9 முறை நவகிரகங்களை வலம் வருவது, 27 தீபங்கள் இன்றைய நாளில் ஆலயத்தில் ஏற்றி, எந்த ஆலயத்துல போய் தீபங்கள் ஏற்றுங்களோ அந்த ஆலயத்தில் நெய் தானம் செய்வது நல்ல பரிகாரம். 27 நட்சத்திரங்களுக்கான கணக்கு. 27 தீபங்கள் ஏற்றி எந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றுகிறீங்களோ ஆலயத்திற்கு நெய் தானம் செய்யவும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.